ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி எஸ்இஓனா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்இஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டிராஃபிக் வரணும் அப்படின்னு தாங்க. ஸோ நம்மளுக்கு குவான்டிட்டியான ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இல்லை ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்இஓ பண்ணுவோம். இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச் இன்ஜின்ஸில் வந்து நம்மளுக்கு தேவையான டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது எப்படி பண்ணும் அப்படின்ட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஆன் பேஜ் எஸ்இஓனா என்னன்றது பார்க்கலாம். ஆன் பேஜ் எஸ்இஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைட் எஸ்இஓ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் வந்து நம்மளுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுவோங்க. இது வந்து நம்மளோட சைட் வந்து இன்னும் விசிபிளாக வந்து காமிக்கிறது தான் நம்ம வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ வந்து யூஸ் பண்ணுவோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூல்ஸ் சொல்லுவாங்க. இது 3 மெயினான ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட ஆன் பேஜ் எஸ்இஓ நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டில் போவோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட் அண்ட் கீவேர்ட் அப்படி தாங்க. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பண்ணணும்னா நம்மளோட கீவேர்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவையான டைம்ஸ் மட்டும் தான் வந்து ரிப்பீட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து நீங்கள் எழுதணும். இது வந்து யூனிக்காக வந்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் காப்பி பண்ணி எல்லாம் அதே ரிப்பீட் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்ச் இன்ஜின்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணாதுங்க. ஸோ உங்களோட சைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணாது. ஸோ அதனால எப்பவுமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி யூனிக்கான வேலை வந்து எழுதுங்க. நம்மளோட செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம், அதாவது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து எடுத்தீங்கன்னா, ஆன்லைன் கிரியேட்டர் இன் இந்தியா அப்படின்னு போட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆன்லைன் கிரியேட்டர்னு போடாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டர் இன் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிக்காக தெரியுங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக ரிப்பீட் பண்ணாத மாதிரியும் இருக்குங்க. தேர்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, மீட் அ மினிமம் வேர்ட் கவுண்ட். அதாவது வந்து நீங்கள் அதிகமாகவும் எழுதக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் எழுதக்கூடாது. உங்களோட சர்ச் இன்ஜின்ஸ் எந்த அளவுக்கு கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். அப்படியே இல்லைனா கூட உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து நீங்கள் பேஸ் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அது வந்து அந்த லிமிட்லேயே உங்களுக்கு வந்து அழகாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து எழுதணுங்க. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் 3 C's அப்படின்னு சொல்லுவாங்க சர்ச் இன்ஜின்ஸ்ல. இது என்ன அப்படின்றத பார்க்க போறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் டைப், கண்டென்ட் ஃபார்மேட், கண்டென்ட் ஆங்கிள். ஆனா இது வந்து நம்ம அப்படி ஈஸியா வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் கோட் கிரெடிட்டபிலிட்டி தாங்க. ஸோ கண்டென்ட்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்டென்ட் எப்படி எழுதுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட், அது வந்து கண்டென்ட் டைப்னு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோட், அதாவது கண்டென்ட் ஃபார்மேட். கோடிங் வந்து பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து எந்த பேசிஸ்ல இருக்கு அப்படின்றத தெரியுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டபிலிட்டி, இது வந்து கண்டென்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 10 காம்போனன்ட் எஸ்இஓ அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓல இருக்க மெயினான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆப்டிமைசேஷன், டைட்டில் டேக்ஸ், HTML இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்போனன்ட்ஸ் கீழே வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக் தான். டைட்டில் டேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட பேஜ் எதை பற்றி இருக்குன்றத சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக் தான். அதனால இதோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 கேரக்டர் லென்த்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக HTML தான் பண்ணியிருக்கோம். அதனால வந்து இது மெட்டா டேக்ஸ் வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டா டேக்ஸ் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறாங்க. மெட்டா டேக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டா டைட்டில்ஸையோ மெட்டா டிஸ்கிரிப்ஷனையோ ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு அக்யூரேட்டான டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு கண்டென்ட் கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டேக்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்டான காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா URL ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. URL ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியான URLs எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கீவேர்ட்ஸோட இருந்து அதை கிரியேட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா URL ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கீவேர்ட் ஆப்டிமைசேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கண்டென்ட்ல யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் சொல்லலாங்க. இது யூஸ் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்டா இருக்கிறத யூஸ் பண்ணுறதுனால நம்ம சர்ச் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணுவோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெடர்ஸ், அதாவது ஹெட் டேக்ஸ்னு சொல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா H1, H2 அப்படின்னு வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்டான சில செக்ஷன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சில டார்கெட்டடான கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹை குவாலிட்டி கண்டென்ட் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூசர் இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்ம பேஜ்லயே வந்து ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவா வந்து கொடுத்தோம்னா அவங்க அந்த பேஜுக்கு வந்து அட்ராக்ட் பண்ண வைக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கண்டென்ட்ங்க. இப்போ 7th நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் லிங்கிங் தாங்க. இன்டர்னல் லிங்கிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட் குள்ள பேஜஸ் நிறைய இருக்குன்னா அந்த பேஜஸ் எது ரிலவெண்டா இருக்கோ அதை லிங்க் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்னல் லிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நேவிகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுங்க. பேஜ் ஸ்பீட், இப்போ வந்து பேஜ் ஸ்பீட்னா என்னன்றத பாக்கலாங்க. பேஜ் ஸ்பீட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேவையானதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டா லோட் பண்ணி கொடுக்குறதா வந்து பேஜ் ஸ்பீட். இது வந்து பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்ஸோட ரிக்வயர்மெண்ட்டை வந்து மீட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம யூஸ்வலி வந்து ஒரு சர்ச் இன்ஜின்குள்ள போகணும்னா எப்பவுமே வந்து யூசர் வந்து நம்மளே வந்து ஒரு பேஜ் ஸ்பீட் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதாவது வந்து நம்மளுடைய பார்க்குற வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா லோட் ஆகணும் அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு மெயினான ஒரு காம்பனன்ட்ங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஆப்டிமைசேஷன் என்னன்னு தான் பார்க்க போறோம். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் ஃபைல், ஆல் டேக் அண்ட் கேப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் சேர்த்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்ட் ஆக்சசிபிலிட்டி வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம கடைசியா என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமா மார்க்அப் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணி சர்ச்சன்ஸ்க்கு நம்மளோட கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட விசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து ஸ்கீமா மார்க்அப். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விசிபிலிட்டி அதிகமாக்கி சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி காமிக்குங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா SERP அப்படின்னு கூட சொல்றாங்க. அடுத்த வீடியோல நம்ம வந்து ஆஃப் பேஜ் SEO பத்தி பார்க்கலாங்க.